By the way, I'm Shraddha, straight forward. யாருக்கும் பயப்பட மாட்டீங்க. எதுவா இருந்தாலும் straight forward சொல்லிடுவீங்க. தல டோனியை பிடிக்கும், தலைவர் மேல பைத்தியம். Amazing. என்ன பத்தி நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. இதுக்கு காரணம் உங்க அப்பா தான். ஆகாஷ், பயப்படாதீங்க. பசங்க கல்யாணத்துக்கு வந்திருக்கானுங்க. நான் போய் மொய் எழுதிட்டு வந்துடுறேன். ஓகே? அவளை பிடிச்சி பீஸ் பீஸா வெட்டி அவ அப்பனுக்கு பார்சல் பண்ணுகிற. என்னடா மொட்டை எந்த ஊர்ல? அப்படியா? பஞ்சாப் இனிமே அந்த ஃபேமிலியை டச் பண்ணணும்னு நினைச்சா முதல்ல என்ன கொல்லணும். ஆனா நான் 10,000 வாட்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி தொட்டா தூக்கிடுவேன். சொல்லி வை. நான் முதலே சொன்னேன் தனியா போவாதன்னு. இப்ப என்ன ஆச்சுன்னு பார்த்தல. எங்க சார் கரெக்டா தான் சொன்னாரு. நான் தனியா போனதுனாலதான் உங்க பொண்ணு பத்திரமா வீட்டுக்கு வந்திருக்கா. அதே நீங்க 100 பேர் அனுப்பியிருந்தீங்கன்னா அவன் காப்பாத்துவான்னு இவனும் இவன் காப்பாத்துவான்னு அவனும் கன்ஃபியூஷன்லயே கோட்டை விட்டுருப்பாங்க. இந்நேரம் அவனுங்க கிட்ட உங்க பொண்ணு மாட்டிக்கிட்டு படாத பாடுபட்டிருப்பாங்க. இருந்தாலும் இவ்வளவு ஜாக்கிரதையா பிளான் பண்ணியோ அவனுங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? நான் தான் சார் இன்ஃபார்ம் பண்ணேன். நீயே பிளான் பண்ணிட்டு நீயே இன்ஃபார்ம் பண்ணிட்டியா? என் பொண்ணோட உயிருக்கு ஏதாவது ஆயிருந்தா? உங்க குடும்பத்துக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு அப்படி செஞ்சேன்.
எப்போ வந்து அட்டாக் பண்ணுவான்னு நாம பயந்துட்டு இருக்க கூடாது சார். இனி அட்டாக் பண்ண நினைச்சாலே உயிர் போயிடுங்கிற பயம் அவனுக்குள்ள இருக்கணும். அதனாலதான் அவன் கோட்டைக்குள்ளேயே போய் அவனுக்கு வார்னிங் கொடுத்துட்டு நான் பண்ணது தப்புன்னு தோணுச்சுன்னா எங்க சாருக்கு போனை போடுங்க. கரெக்ட் என்ன பட்டுச்சுன்னா உள்ள போய் 2 பெக்க போடுங்க. மார்னிங் மாமாய். என்ன சாவடிக்கிறதுக்காகவே என் தலை மேல ஏறி உட்கார்ந்திருக்கேன். சேர்ல மட்டும் ஏன்டா எட்ஜ்ல உட்கார்ந்திருக்கேன். மரியாதை, மாமனாருக்கு மரியாதை, ரெஸ்பெக்ட். மண்ணாங்கட்டி. பேப்பர் வெயிட் கூட சேர் தானா? உங்களுக்கு பவர்னா பிடிக்கும்னு எனக்கு தெரியும். என்னடா அது? நீங்க எழுதி கொடுத்ததுதான். நீங்க எழுதி கொடுத்த மாதிரியே உங்க பொண்ணை எனக்கு கொடுத்துட்டீங்கன்னா ஊருக்கு கூட்டிட்டு போய் எல்லாருக்கும் அறிமுகப்படுத்திடுவேன். ஒரு நிமிஷம் என்னோட நிலைமைய கொஞ்சம் யோசி. ஒன்ன மாதிரி ஒருத்தருக்கு என் பொண்ணை எப்படி கொடுக்கணும்? பெண்ணை எடுத்து எழுதுறதுக்கு முன்னாடி பொண்ணை பத்தி யோசிக்கணும். சொன்னல, சுக்கிரன் தலைக்கு மேல உட்கார்ந்திருக்கான். டான்சிங். சரி, விழுப்புரம் பக்கத்துல எனக்கு ஒரு பெரிய தோட்டம் இருக்கு. 200 ஏக்கர் உனக்கே எழுதி கொடுக்கறேன். மீரா மட்டும் வேணாம். மீரா இருக்கும்போது தோட்டம் எதுக்கு சார்? மதுரையில ஏர்போர்ட் பக்கத்துல 300 ஏக்கர் தென்னந்தோப்பு இருக்கு. மீரா இருக்கும்போது தென்னந்தோப்பு எதுக்கு சார்? ஓகே, சரி, வேணா விட. 500 crores கேஷா தரேன். லைஃப் டைம் செட்டில்மெண்ட். மீரா எதுக்கு சார்? உங்க டீல் எனக்கு ஓகே சார். 500 கோடி ரூபாய் லிக்விட் கேஷ். உங்களோட இந்த டீல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். நீங்க சொன்ன இந்த ஃபிகருக்கு முன்னாடி மீராலாம் ஒரு ஃபிகரே இல்ல சார். ஒரு பொண்ணுக்காக 500 கோடி ரூபாய் இழக்க நான் ஒண்ணும் பூனா இல்ல. கொடுங்க சார், கொடுத்து விடுங்க சார். டேய், என்னடா சொல்ற நீ? நிஜமாவே ஒத்துக்கறியா? என்ன சார், உங்க ஆஃபர் எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால ஓகே சொல்றேன். திரும்ப எதுக்கு கன்ஃபியூஸ் பண்றீங்க சார்? இப்படி ஒரு சந்தர்ப்பம் திரும்ப கிடைக்காது சார். அவன் மனசு மரத்துக்குள்ள அவன் மேல பணத்தை தூக்கி அடிங்க சார், அடிங்க சார்.
புராணங்கப்பா இவ்வளவு பணத்தை நான் கண்ணாலேயே பார்த்தது இல்லையே. என் பர்சுக்குள்ள நான் முழுசா 5000 ரூபாவே வச்சது இல்ல. 500 கோடி ரூபாய் கொடுத்திருக்கீங்க. இது என் ஊருக்கு கொண்டு போறதுக்கு ஒரு வண்டி ஏற்பாடு பண்ணி தரீங்களா? ஆம்புலன்ஸா இருந்தா யாருக்கும் டவுட்டே வராது. இப்ப புரியுதா எவனை நம்பினேன்னு? ஆகாஷ் ஆகாயம் மாதிரி அங்க மேகங்கள் இருக்கு, வானவில் இருக்கு, நட்சத்திரங்கள்லாம் இருக்குன்னு சொன்னியம்மா. ஆனா தலையில விழுற இடி கூட அங்கதாம்மா இருக்கு. இப்பவாவது அவளை பத்தி தெரிஞ்சுக்க.